ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் முழு ஆண்டு தேர்வு 2024 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 24 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் பயிற்சி 4.3ல் தேர்ட் சம் ரூபாய் 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 2 ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. அசல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னது 2 ஆண்டுகள். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? A = B of 1 + R/100 தி ஹோல் பவர் n. இதில் பி என்னன்னு தெரியும், ஆர் என்ன அப்படின்னு தெரியும், என்னும் தெரியும். ஸோ டைரெக்டாக ஃபார்முலாவில் பிரதியிடுவோமா? பி இருக்க இடத்துல 3200 1 ப்ளஸ் அப்படியே வச்சுக்கணும். ஆர் என்னது 2.5 பை 100 தி ஹோல் பவர் n இருக்க இடத்துல என்னது இருக்குது? 2 ஆண்டுகள். ஸோ தி ஹோல் பவர் 2. இப்போது இந்த 3200 அப்படியே வச்சுக்கிடுவோம். 100 இங்கே கொண்டு பெருக்கணும் அப்படின்னா 1ஐயும் 100ஐயும் பெருக்கினா 100 100 + 2.5 பை 100 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ 100ஐயும் 2.5ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 102.5. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால 102.5 பை 100 இன்று 102.5 பை 100 3200 அப்படியே வச்சுக்கணும். இப்போ அடி கொடுப்போமா? 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். I2 10, இந்த 0 அப்படியே இருக்கும். இப்படி அடி கொடுப்போமா? ஃபஸ்ட்டு 5வது வைப்பாடால் அடி கொடுப்போமா? ஏன்னா இங்கே 5ல் முடிஞ்சிருக்கா, அப்போ 5வது வைப்பாடால் மேலேயும் அடி கொடுக்கலாம், கீழேயும் அடி கொடுக்கலாம். 2 10, 0 அப்படியே இருக்கும். 2 10, 2ல் 5 இல்லை. ஸோ 0 போட்டுக்கணும். புள்ளியை கடந்து போகையில் புள்ளி வைக்கணும். 25 சேர்த்து பார்க்கணும். 5 25, 4 20, 4 20 புள்ளி அப்படியே வச்சுக்கணும். 4 5. இப்போது ஒரு நாள் 4 என்னங்க 32. அப்போ மீதி என்னெல்லாம் இருக்குது? 8 இன்று 102.5 இன்று 4.1. இப்போது இந்த 3ஐயும் பெருக்குவோமா? ஃபஸ்ட்டு 102.5ஐயும் 4.1ஐயும் பெருக்குவோமா? புள்ளியை எடுத்துகிட்டு பெருக்கிட்டு கிடைக்கிற ஆன்சரில் புள்ளி வைக்கலாம். 102.5 4.1. 1 கொண்டு எதை பெருக்கினாலும் அதே நம்பர் தான் வரும். ஸோ அப்படியே எழுதிக்கிடுவோம். 1025. 4 5 20க்கு 0 மிச்சம் 2. 4 2 8, 8 கூட 2 கூட்டினா 10, 10க்கு 0 மிச்சம் 1. 4ஐயும் 0வையும் பெருக்கினா 0, இதில் மிச்சம் 1 இருக்கா, ஸோ அந்த 1 எழுதிக்கணும். ஒரு நாள் 4. இப்போ கூட்டுவோமா? 5 2 0 2 4 4 2 0 2 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை இன்னும் 8 இருக்கலாம், 8ஆல் பெருக்கணும். 4 2 0 2 5. இந்த புள்ளி இருக்குது, புள்ளி வைக்கிறத மறந்துடக்கூடாது. இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ லாஸ்ட்டாக கிடைக்கிற ஆன்சரில் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இதை 8ஆல் பெருக்குவோமா? I 8 40க்கு 0 மிச்சம் 4. 4 8 2 16, 16 கூட 4 கூட்டினா 20, 20க்கு 0 மிச்சம் 2. 8ஐயும் 0வையும் பெருக்குனா 0, மீதி 2 இருக்கா, ஸோ அந்த 2 போட்டுக்கணும். இனி 2 16க்கு 6 மிச்சம் 1. 4 8 32 மிச்சம் 1 இருக்கா, ஸோ 33. 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணுங்களா? ஏன்னா இங்கே நம்ம 2 புள்ளியை எடுத்துகிட்டு தான் பெருக்கணும். அப்போ 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா அந்த 2 0வும்
போயிடும். புள்ளிக்கு அடுத்து 0 வந்தால் அதை எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 3362. சாரி, இது ஆன்சர் கிடையாது. இது வந்து ஏ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது நம்ம கூட்டு வட்டி தானே கேட்டிருக்காங்க. அப்போ கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா என்ன? CI = A - B. ஏ என்னது 3362 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் பி என்னது